அன்பர்களே, தமிழக அரசியலில் இன்று பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம் பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளராக பணியாற்றிய கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதுதான். 10 ஆண்டுகள் தமிழகத்தின் பாஜக மாநில அமைப்பு செயலாளராக பணியாற்றிய கேசவ விநாயகம் அவர்கள் நேற்று அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார். இது குறித்து சமூக வலைதளங்களில் கண் தெரியாதவர் யானையை பார்த்த கதை போல் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பரப்பி வருகிறார்கள். கேசவ விநாயகத்தின் பதவி பறிப்பு, அமித்ஷா மோடி அதிரடி, அந்த தலைவருடன் மோதியதால் கட்சி நடவடிக்கை, அந்த தலைவர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி இவரை மாற்றிவிட்டார், அந்த தலைவரின் அழுத்தத்துக்கு கட்சி மேலிடம் பணிந்து விட்டது, அவருடைய சக்தி என்ன என்பது தெரிந்து விட்டது என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகிறது. இதற்கு காரணம் RSS என்ன, RSSன் பிரச்சாரகர் என்பவர் யார் என்பது குறித்த அறியாமைதான் காரணம். இப்படிப்பட்ட தகவல்கள் தீயாய் பரவும் போதும் RSS தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். காரணம், அவருக்கு தெரியும் இது ஒரு சாதாரண நிகழ்வு என்று. RSS அமைப்பு தேச முன்னேற்றத்திற்காக செயல்படும் இயக்கம். தகுதியான நபர்களை உருவாக்கி எல்லா பணிகளுக்கும் RSS பேரியக்கம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. RSSஆல் ஈர்க்கப்பட்ட ஏராளமானோர் தங்கள் குடும்பம், தொழில்களை விட்டு முழு நேரமாக இயக்க பணிக்காக வருகிறார்கள். அவர்கள் பிரச்சாரக்குகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒன்றியம், மாவட்டம், 3 மாவட்டம் சேர்ந்து விபாக் மற்றும் மாநிலம், 2-3 மாநிலங்கள் சேர்ந்த க்ஷேத்திரம் மற்றும் அகல பாரத என்று பல கட்டங்களாக பல பொறுப்புகளில் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதுபோல் பரிவார் இயக்கங்களான இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், BMS, ABVP, பாரதிய கிசான் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கும் பாஜகவுக்கும் RSS பிரச்சாரகர்கள் அனுப்பப்படுவது வழக்கம். அப்படி அனுப்பப்படும் பிரச்சாரக்குகள் குறிப்பிட்ட காலத்தில் திரும்ப அழைக்கப்பட்டு வேறு பொறுப்புகள் அளிக்கப்படுவதும் உண்டு. தேசிய அளவில் ராம் மாதவ் என்பவர் பாஜகவுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மீண்டும் RSS பணிக்கு அழைக்கப்பட்டார். இதுபோன்ற நிகழ்வுகள் சாதாரணமாக நடைபெறுவது. இந்து முன்னணிக்கு அனுப்பப்படுபவர்களும், விஸ்வ இந்து பரிஷத்துக்கு அனுப்பப்படுபவர்களும், பாரதிய கிசான் சங்கத்துக்கு அனுப்பப்படுபவர்களும், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துக்கு அனுப்பப்படுபவர்களும் இப்படி திரும்பி அழைக்கப்பட்டு RSSன் இயக்க பணிக்காக நியமிக்கப்படுவது உண்டு. அந்த வகையில்தான் RSSல் இருந்து பாஜகவுக்கு அனுப்பப்பட்ட கேசவ விநாயகம் மீண்டும் RSS பணிக்கு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு RSS ஒருங்கிணைந்த தமிழகத்தின் சத்பாவ் பிரமுக் என்ற ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் இவ்வளவு காலமும் பாஜகவுக்கு எப்படி பணியாற்றினாரோ அதேபோல் அவர் புதிய பொறுப்பிலும் சிறப்பாக செயலாற்றுவார். இப்படி ஒரு சாதாரண நிகழ்வுதான் நடைபெற்றுள்ளது. ஆனால் ஊடகங்கள் மற்றவர்கள் அதை பெரிதுபடுத்துகிறார்கள், உண்மை தெரியாததால். தொடர்வோம், உங்கள் கிரீஷ்.